இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். 26/3/2025 இன்று தவக்காலம் 3ஆம் வாரம் புதன்கிழமை. கடவுளுடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது நமக்கு இறைவனுடைய அன்பும் அருளும் நிறைவாக கிடைக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து இறைவனுக்கு உகந்த வழிமுறைகளை தேர்ந்தெடுக்க இன்றைய நாள் வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். அன்பிற்குரியவர்களே, இறை சட்டத்தை முழுமையாக்குவதும் நிறைவாக்குவதும் இறைவனுடைய அளப்பரிய செயல்களாக இருக்கின்றன. நாம் இறைவனுடைய விருப்பத்தை நிறைவு செய்ய அவருடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்க அழைக்கப்படுகிறோம். இறைவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது முழுமையான வாழ்வு நம்மிலே மலர்கின்றது. ஆண்டவர் நமக்கு தமது கட்டளைகளை கொடுக்கிறார் என்றால் நாம் அவை சொல்லுகின்ற போதனைகளை சிறப்பான விதத்திலே வாழ்ந்து இறைவனுக்கு உகந்த வழிகளை நாம் தேர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு நாம் வாழும் பொழுது நாம் நிச்சயமாக நிறைவான அருளை பெறுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை நோக்கி, இப்பொழுது இஸ்ரேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள் என்று கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய அருட்கொடைகள் நமக்கு எப்போது கிடைக்கிறது என்றால் இறைவனுடைய வழிகளை நாம் தெரிந்து கொண்டு அவற்றை பின்பற்றும் பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக கிடைக்கின்றது. இறைவன் நமக்கு தேவையான நன்மைகளை நமக்கு செய்கின்றார். எனவே ஆண்டவர் நமக்கு கூறுகின்ற இந்த திருச்சட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் பொழுது நமக்கு அதன் வழியாக நன்மைகள் உண்டாகின்றன. உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள் என்று கூறுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு தம்முடைய திருச்சட்டத்தை கொடுத்து இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்று குறிப்பிடுகின்றார். அன்பிற்குரியவர்களே, வாழ்விலே நாம் இறைவனுடைய வழிகளை அறிந்து அவருடைய திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் எடுக்கின்ற முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. இறைவனுடைய அன்பை பெறுவதற்கு அவருடைய அன்பு கட்டளையை நிறைவேற்றுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எனவே நாம் முறையான பாதைகளில், சரியான பாதைகளில் வழி நடக்க அது உதவுகிறது. நாம் வாழும் இன்றைய நாட்களிலே பல்வேறு விதமான சூழ்நிலைகளிலே திருச்சட்டம் மீறப்படுவதற்கும் திருச்சட்டத்தை புறந்தள்ளுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. திருச்சட்டத்தை வாசிப்பதும் அதை தெரிந்து கொள்வதும் அதன் வழி நடப்பதும் நம்முடைய அன்றாட கடமையாக இருக்கிறது. அதை புறந்தள்ளும் பொழுது நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சி நிறைவாக கிடைப்பதில்லை. உண்மையான இறை வல்லமை நம்மிலே செயல்படுவதில்லை. இறை ஆற்றல் நமக்கு கிடைப்பதில்லை என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய ஞானம், அவருடைய வல்லமை,
இறை சட்டத்திலும் நம்முடைய வாழ்விலும் நிறைவேறுகிறது என்பதை உணர்ந்து இறைவனுடைய வழிகளை அறிந்து செயல்பட முயற்சி எடுப்போம். திருச்சட்டத்தை நிறைவேற்ற வந்த இயேசுவின் வார்த்தைகள் திருச்சட்டத்தின் வழியாக நாம் இறைவனுடைய அன்பை பெற முடியும் என்பதை முன்னுணர்த்துகின்றது. ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் வாசிப்பதோடு நின்று விடாமல் அதை கடைப்பிடித்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்விலே நிறைவான பலன் கிடைக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகிறது. வாழ்விலே இன்றைய சூழ்நிலைகளிலே திருச்சட்டத்தை கடைப்பிடித்து வாழ்வது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. நாம் சுகமான லகுவான வாழ்க்கையை தேடிக்கொண்டு செல்லும் பொழுது இறைவனுடைய அன்பு கட்டளைகளை நாம் மீறிவிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவர் கூறுகின்ற இறை வார்த்தையை கேட்டு இறைவனுடைய வழிகளை தேர்ந்து கொள்ள, அவருடைய சட்டதிட்டங்களை, அவருடைய நெறிமுறைகளை நம்முடைய வாழ்விலே கடைப்பிடிக்க நாம் இறைவன் விரும்புகிறார் என்பதை உணர்ந்து இறை அருளை வேண்டுவோம். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, எங்களுக்கு உம்முடைய இறை ஞானத்தை, வல்லமையை உம்முடைய திருச்சட்டத்தின் வழியாகவும் உம்முடைய இறை வாக்கு வழியாகவும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். நாங்கள் உம்முடைய குரலுக்கு செவி கொடுத்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக வாழ எங்களுக்கு தேவையான இறை ஞானத்தை, வல்லமையை, ஆற்றலை தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.